ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்றைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன் அப்படின்னா, எப்போவுமே நம்மளோட சேனலில் உட்காந்து ஏதாவது ஒரு டாபிக் பற்றி தான் பேசுவேன். ஆனால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர், அக்கா அவங்களுடைய டெய்லி ரொட்டீன் ஒர்க் என்ன, க்ளீனிங் ஒர்க் அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி என்னுடைய மார்னிங் ரொட்டீன் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்குமே இது கொஞ்சம் புதுசாகவும் கொஞ்சம் வேறு மாதிரியும் வந்து இருந்துச்சு. சரி, காலையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 2 நாளாகவே உடம்பு சரியில்லை. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் பண்ணேன். பட் வீட்டில் எதுவும் பெருசாக சமைக்கலை. சரி, இன்றைக்கி சரியாயிடும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நைட்டு டேப்லெட் எதுவும் போடலை. ஏன் அப்படின்னா டேப்லெட் போட்டால் ரொம்ப ட்ரௌசினஸ்ஸாக இருக்குது, காலையில் எந்திரிக்க முடியாது அப்படின்றதுனாலே டேப்லெட் எதுவும் போடவே இல்லை. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சலாக தான் இருந்துச்சு. காலையில் 3:30 மணிக்கெல்லாம் வந்து எந்திரிச்சிட்டேன். ஏன்னா பாடி பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருந்துச்சு. சரி, இதுக்கப்புறம் எங்கே போய் தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கலான்னு பார்த்தா காய்ச்சல் அடிச்சுது. சரி, வெறும் முகம் கை கால் மட்டும் கழுவிட்டு நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன். முகம் கை கால்லாம் கழுவிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா 3:30 மணிக்கு எந்திரிச்சேன். பட் வந்து விளக்கு வைக்கும்போது மணி 4 மணிக்கிட்ட வந்து ஆயிடுச்சு. காலையில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட உட்காந்துட்டே இருந்தேன். பாடி பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. இவர் பார்த்துட்டு, தங்கம் இதுக்கு மேலே நீ உட்காந்துட்டெல்லாம் இருக்காத, நீ எந்த வேலையும் பண்ண வேண்டாம், தயவு செஞ்சு ரெஸ்ட் எடு, அப்போ தான் வந்து உன்னால் ஓரளவுக்காவது பெட்டராக வந்து ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் வேறு ஆப்ஷனே இல்லாமல் போய் நானுமே படுத்துட்டேன். நிஜமாவே எனக்கு ரொம்ப முடியல. கொஞ்ச நேரம் கழித்து எந்திரிச்சு பார்த்தா காலையில் தேவேஷ் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டுருக்கான். அவங்க அப்பா அவனுக்கு எல்லாமே ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி வந்து வச்சுட்டாரு. காலைல வந்துட்டுமா உடம்பு பார்த்துக்கோ, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். என்னால் கண்ணை கூட திறக்கவே முடியல. காலையில் 8:10 வந்து ஆச்சு அவன் கிளம்பும்போது. கொஞ்ச நேரத்திலேயே ஸ்ரதனையும் அவர் ரெடி பண்ணிட்டாரு. காலையில் சொல்லியிருந்தாரு, தங்கம் நான் பசங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன், உனக்கு எதாவது இட்லி மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறேன், நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு. எனக்கு என்னென்னா எனக்கு எதுவும் சாப்பிடலாம் பிடிக்கல, ரொம்ப டயர்டாக மட்டும் இருந்துச்சு. காலையில் தேவேஷுமே ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டான். 8:30 மணிக்கு தான் இன்றைக்கி வந்து எந்திரிச்சிருந்தேன். காலையில் எந்திரிச்ச உடனே எனக்கு பாடி பெயின்லாம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. எனக்கு எப்போவுமே ஒரு பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, காலையில் உடம்பு முடியல அப்படின்னா கூட முடியலன்னு படுத்துகிட்டே இருந்தேன்னா அன்றைக்கி ஃபுல் டே அப்படியே தான் வந்து இருக்கும். நேற்று ஃபுல் டே நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். இருந்தாலும் இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி காலைல வீடியோஸ் அப்லோட் பண்ணல. எனக்கு முக்கியமாக வாழ்த்துக்கள் பதிவு வந்து பர்த்டேக்காக விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க, வெட்டிங் டேக்காகலாம். அவங்களுக்கு விஷ் பண்ண முடியலன்றதே ரொம்ப கவலையாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு காலையில போய் தலைக்கு குளிச்சிட்டேன். கமெண்ட்டில் கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அக்கா உங்களுக்கே உடம்பு சரியில்லை, நீங்கள் ஏன் தலைக்கு வந்து குளிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஷார்ட்ஸ் வந்து ஈவினிங் தான் அப்லோட் வந்து பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஒரு 3 மணிக்கு மேலே தான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் தான் கேட்டிருந்தாங்க. எனக்கு எப்போவுமே ஃபீவர்னா கூட தலைக்கு குளிச்சேன்னா நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அதனால் எல்லா நாள்லையுமே டெய்லி தலைக்கு வந்து குளிச்சிருவேன். அதே மாதிரி தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வந்து பெட்ஷீட் எல்லாம் வந்து மடித்து வந்து வச்சாச்சு. எப்போவுமே க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நம்மளோட வீடு ரொம்ப காம்பேக்டான வீடு, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இருந்தாலுமே எனக்கு இந்த ரூமை க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா மற்றது எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். 9:00 தான் க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 9 to 10 முடிச்சுட்டு 10 to 11 வந்து பார்த்திங்கன்னா லைவ் வந்து போகணும் அப்படின்னு ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலுமே நம்ம கொஞ்ச நேரம் சோம்பேறித்தனம் பட்டோம் அப்படின்னா அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பெட்ஷீட் எல்லாம் மடித்து வச்சுட்டு அடுத்தது பெட் கவர் எல்லாமே வந்து உள்ளே வந்து இது பண்ணி வச்சேன். போன தடவை இந்த மாதிரி ஹவுஸ் க்ளீனிங் ஒர்க் பற்றி டிப்ஸ் சொல்லியிருந்தேன். பெட்ஷீட் எல்லாம் நம்ம நார்மலாக உள்ளே ஃபோல்ட் பண்ணி வைக்கிறத விட ஏதாவது ஒரு சீப்போ குச்சியோ வச்சு இந்த மாதிரி உள்ளே வந்து நல்லா இன்செர்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா திரும்ப வந்து அது வராது. ஏன் அப்படின்னா ஸ்ரதன் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம பெட்ஷீட் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அந்த பெட்டோட கவர் எல்லாம் உள்ளே மடித்து வைக்கிறோன்னா 2 தடவை குதிச்சானாலே வெளியில் வந்துடும். நான் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு சீப்பு ஒன்று வந்து எடுத்துப்பேன். அந்த சீப்பு வச்சு ஃபுல்லாக இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கல்ல இந்த மாதிரி ஃபுல்லாகவே குத்தி விட்டேன் அப்படின்னா ரொம்ப நீட்டாக வந்து ஆகிடும். இந்த வீடியோ எண்டில் கண்டிப்பாக நீங்களே பார்ப்பீங்க அந்த பெட் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த பெட்ஷீட் கவர் மாற்ற வேண்டியது இன்றைக்கி. பட் என்னால் முடியல, நான் தனியாக என்னால் மாற்ற முடியாது அப்படின்றதுனால இந்த பெட்ஷீட் கவர் வந்து இன்றைக்கி மாற்றாமல் நான் அப்படியே வந்து இருந்த தூசெல்லாம் மட்டும் தட்டிட்டு அதுக்கப்புறமா சீப்பு வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே வந்து இன்செர்ட் வந்து பண்ணி விட்டுட்டேன். ரொம்ப நீட்டாக இருக்கும்.
நம்ம பசங்க வந்தாலுமே கொஞ்ச நேரத்துக்காவது அட்லீஸ்ட் இது கலையாம வந்து இருக்கும். எனக்கு எப்பவுமே இந்த மாரி பண்ணா தான் ரொம்ப பிடிக்கும். நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சிருந்ததுன்னா ஓகே. இல்ல அப்டின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். காலையில இந்த வேலைய முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைய வந்து பார்க்க ஆரம்பிப்பேன். எனக்கு இந்த ரூம் நீட்டா ஆயிடுச்சு அப்டின்னா, ஒரு ரூம் கிளீன் பண்ணியாச்சு அப்டின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்பவுமே வந்து இருக்கும். காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, எதுவுமே சமைக்கல, எந்த வேலையுமே பண்ணல. குளிச்சுட்டு வந்து நேரா கிளீனிங் வேல வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலா ஸ்ரதனோட சேரு. இதில எப்பவுமே ஒரு வாட்டர் பாட்டில் வந்து வச்சிருப்பேன். ஏன்னா, அவன் இந்த ரூம்ல தான் அதிக நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது. ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டான் அப்டின்னா கூட, வந்த உடனே நான் இதில பாட்டில்ல வந்து தண்ணி ஃபில் பண்ணி வந்து வச்சுருவேன். ஏதாவது ஸ்நாக்ஸ் குடுத்தேன் அப்டின்னா, அழகா உட்காந்து டிவி வந்து பார்க்க ஆரம்பிச்சுருவான். அதனால இந்த சேர் எப்பவுமே இங்க தான் இருக்கும். பாட்டில்ல தண்ணி எப்பவுமே ஃபில் பண்ணி வந்து வச்சிருப்பேன். நடுவுல கொஞ்சம் அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கொண்டு போய் போட்டாச்சு. எப்பவுமே டெய்லி இந்த பெட்ரூம் கிளீன் பண்ணும்போது, இந்த ஜன்னலுமே வந்து கிளீன் பண்ணுவேன். ஆனா, என்ன கிளீன் பண்ணாலும் அதில இருக்கிற டஸ்ட் வந்து இருந்துகிட்டே தான் வந்து இருக்கும். டெய்லியுமே இதெல்லாம் கிளீன் பண்ணுவேனான்னு கேட்டீங்கன்னா, ஆமா. தினமுமே ஒரு நாள் கூட விடாம இது எல்லாத்தையும் டெய்லி கிளீன் பண்ணுவேன். மறுபடியும் அடுத்த நாள் குப்பையாகும். மறுபடியும் அடுத்த நாள் இதே மாரி தான் வந்து கிளீன் பண்ணுவேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளோட வீட்ல மேட் எல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு. நேத்து தான் மீஷோல சில திங்ஸ் எல்லாம் ஆர்டர் வந்து போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 1 வீக் கிட்ட வந்து ஆயிடும் அது வர்றதுக்கு. வந்துச்சு அப்டின்னா கண்டிப்பா வீடியோல வந்து ஷேர் பண்றேன். எப்படி தான் இந்த தூசு படியுதுன்னே தெரியாது. நம்மளோட பால்கனி கொஞ்சம் செட் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால அதுக்குமே சில திங்ஸ் எல்லாம் ஆர்டர் வந்து பண்ணியிருக்கேன். எல்லாமே சேர்த்து ஒண்ணா தான் வந்து வரும். ஆ இது என்னதான் இந்த ஜன்னல நான் தொடச்சாலுமே, ஈர துணி வச்சு தொடச்சாலுமே, அங்கங்க டஸ்ட் வந்து படிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலுமே ஒரு தடவ கம்பி எல்லாத்தையும் சும்மா டெய்லியுமே வந்து தொடச்சு விடுவேன். அப்பப்ப இந்த மாரி தொடச்சு விட்டுமே, மொத்தமா கிளீன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய குப்பை வந்து சேர்ந்து தான் வந்து இருக்கும். நீங்க டெய்லி இந்த மாரி ஜன்னலலாம் தொடைப்பீங்களா? இல்ல வீக்லி ஒன்ஸ் தான் தொடைப்பீங்களான்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லா ஒரு தடவ வீடு எல்லாத்தையுமே பெட்ரூம் முக்கியமா சொல்லணும் அப்டின்னா, ஃபுல்லாவே வந்து பெருக்கி விட்டுருவேன். கூடவே ஈர துணி போட்டு நல்லாவே தொடச்சு விட்டுருவேன். முன்னாடியெல்லாம் ஆல்ரெடி ஒரு பழைய மாப் ஒண்ணு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது இருக்கும்போது மாப்ல தான் வந்து வீடெல்லாம் தொடச்சுட்டு இருந்தேன். மீஷோல இருந்து வாங்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு 4, 5 மாசம் ஆகுது. அந்த மாப் நான் இதுவரைக்கும் யூஸ் பண்ணவே இல்ல. அது ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன்னு எனக்கு நிஜமாவே தெரியல. மேல கொண்டு போய் வச்சிருக்கேன் அத. இன்னைக்கு கூட காலைல ஞாபகம் வந்துச்சு. சரி பரவால்ல. இன்னொரு நாளைக்கு இது பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. வீடு எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு தடவ ஃபுல்லா வந்து பெருக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே தொடச்சுமே வந்து விட்டுருந்தேன். பட் அத வீடியோ எடுக்கல நானு. வீடு பெருக்குனது மட்டும் தான் வீடியோல வந்து அட்டாச் வந்து பண்ணியிருக்கேன். சில பேருக்கு இந்த மாதிரி நான் வொர்க் பண்றத பார்த்துக்கிட்டே பின்னாடி வாய்ஸ் ஓவர் குடுத்து பேசுங்கக்கா, அந்த மாதிரி உங்களோட வீடியோஸ பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்றேன். கண்டிப்பா சொல்லுங்க. இந்த வீடியோ நல்லா இருக்கா? இல்ல நான் உட்கார்ந்து பேசுறது தான் நல்லா இருக்கா? அப்படின்றது. ஏன்னா எனக்குமே எல்லாரோட ஒப்பீனியனையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நானுமே வந்து ஆசைப்படுறேன். பெட்ரூம் கிளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு அவ்வளோ நிம்மதியா இருக்கும். இந்த ரூம பார்க்கும்போதே, அப்பாடா வேலைலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்பவுமே எனக்கு வந்து கிடைக்கும். அதனால ஃபர்ஸ்ட்டு கிளீனிங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பெட்ரூமா தான் இருக்கும். நேத்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பெருக்கி விட்ட வீடு தான் இது. ஏன் இவ்வளோ குப்பையாகுதுன்னே சத்தியமா எனக்கு தெரியாது. என் பசங்க காலையில எந்திரிச்சு கொஞ்ச நேரம் தான் வீட்ல இருப்பாங்க. ஆனா வீட்டையே தலைகீழா மாத்திட்டு வந்து கிளம்பிருவாங்க. இவருமே சொல்லுவாரு, "தங்கம் எத்தன தடவ வீட்ட கிளீன் பண்ற? மறுபடியும் வீடு இப்படியே ஆயிட்டு இருக்கு" அப்படின்னு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. தேவேஷுமே அப்படிதான் நம்பி இருந்தேன். ஆனா அவனும் இன்னும் குப்பை போட்டுட்டு தான் வந்து இருக்கான். காலையில லைவ்ல ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணிட்டேன். லைவ் வீடியோ அ சில பேர் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்கல்ல, அந்த மாரி கொஸ்டின் கேட்கும்போது, அ ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, "ஸ்ரதனோட பிரெக்னன்சி பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க" அப்படின்னு. அப்போ சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி எங்களுக்கு பிளானே வந்து கிடையாது. தேவேஷ் கேட்டதுனால தான் வந்து சரி ஓகே பெத்துக்கலாம். சரி ரொம்ப லேட் ஆகுதேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணோம். நெக்ஸ்ட் மந்த்தே வந்து கன்சீவ் ஆயிட்டேன். பட் அவர் அந்த டைம்ல ஊர்ல இல்ல. டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன். அவர் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா காமிக்கலான்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து சொல்லியிருந்தேன். ஆ தேவேஷ் வந்து ஸ்கூல்ல இருந்து வந்தான். வரும்போது இத வந்து காமிச்சிருந்தேன்னு சொல்றதுக்கு பதிலா, "ஸ்ரதன் ஸ்கூல்ல இருந்து வந்தான். காமிச்சிருந்தேன். அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான்னு" சொன்ன உடனே, எல்லாரும் நான் 3 வந்து கன்சீவா இருக்கேன்னு நெனச்சுக்கிட்டாங்க போல. அந்த லைவ் ஹைலைட்ஸ் வந்து ஆக்சுவலா நான் போடுறது கிடையாது. அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து எடுத்துக்கும். நெறைய மெசேஜ் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, அதில அவ்ளோ மெசேஜஸ் வந்து வந்திருந்துச்சு. "அக்கா கங்கிராச்சுலேஷன்ஸ். இதனால தான் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? நீங்க கன்சீவா இருக்கீங்களா? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உடம்ப பார்த்துக்கோங்க." இந்த மாதிரி நெறைய மெசேஜஸ் வந்து வந்திருந்துச்சு. எனக்கு பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது சம்மந்தம் இல்லாம இப்ப போய் கங்கிராச்சுலேஷன் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு
எனக்கு வாட்ஸ்அப்லேயுமே என்னோட தேவேஷ் புட்டிக் நம்பருக்குமே அவ்வளோ மெசேஜஸ் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 30-40 மெசேஜஸ் கிட்ட வந்துருந்துச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் தான் அந்த ஷார்ட்ஸை போய் பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஸ்ரதன் கிட்ட காமிச்சிருந்தேன்னு சொல்லிட்டேன். தேவேஷ் கிட்ட தான் காமிச்சேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஸ்ரதன் கிட்ட வந்து கார்டை காமிச்சிருந்தேன். அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான்னு சொன்னேன். அதனால் நான் 3rd வந்து கன்சீவாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டாங்க போல். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, அதனால் இனிமேல் பார்க்குறவங்களும் அப்படி நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ப்ரைவேட்டில் வந்து போட்டுட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவ்வளோ விஷஸ் வந்து எனக்கு வந்துருந்துச்சு. அதை கேட்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மேபி நம்ம சொல்லும்போது கரெக்டாக சொல்லியிருக்கு. எனக்கு அடிக்கடி இந்த பேர் கன்ஃபியூஷன்ஸ் வந்து எப்போவுமே வந்து இருக்கும். தேவேஷ ஸ்ரதன்னு சொல்லுவேன், ஸ்ரதனை தேவேஷ்ன்னு சொல்லுவேன். இப்படி மாற்றி மாற்றி சில டைம் வந்து சொல்லிப்பேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை தாண்டி என்னோட ரிலேட்டிவ்ஸ் சில பேர்லாம் எனக்கு கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன், பட் கன்சீவாக இருக்கேன்னு எங்ககிட்ட கூட நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நிஜமாவே ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா இது, எல்லாரும் நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணதுனால எல்லாருக்கும் அது தப்பாக கன்வே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரைவேட்டில் வந்து போட்டேன். பட்டு சில பேருக்கு புரிஞ்சுது. நான் கமெண்ட்லேயுமே சொல்லியிருந்தேன், சிஸ்டர் நான் பேர் மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சில டைமில் இந்த மாதிரியான நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் கூட நடக்குது. அடுத்தது நேராக வந்து பார்த்திங்கன்னா ஹால் க்ளீன் பண்ண வந்து போயாச்சு. இந்த ஹாலில் இந்த பொம்மை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக தான் வந்து இருக்குது. இந்த ஹாலில் முன்னாடி இந்த சோஃபாவில் எந்த திங்ஸுமே இருக்காது. நிறைய துணியெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். இப்போல்லாம் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிடுறது, அப்பப்போ துணி எல்லாத்தையுமே மடித்து வச்சிடுறது. ஏன் அப்படின்னா அப்போ தான் வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அக்கா உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, ரெஸ்ட் எடுக்கலாம்ல, இவ்வளோ வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வேலை பார்த்தா தான் நான் ஆக்டிவாக இருப்பேன். ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு எப்போவுமே நான் என்னோடய மைண்டுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ரெஸ்ட்டு தேவை அப்படின்னா ஆப்வியஸாக நானே வந்து எடுத்துப்பேன். நேற்று ஃபுல் டே இருந்ததே எனக்கு என்னவோ பெரிய நோயாளி மாதிரி நான் பர்சனலாகவே வந்து ஃபீல் பண்ணேன். இப்போ கொஞ்ச நாளாக இந்த சோஃபாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொம்மை வந்து வச்சுருக்கேன். இது நம்மளோட ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தேவேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டூர் வந்து போன வருஷம் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே போயிட்டு ஒரு கேமில் விளையாடி எனக்காக இதை வந்து வின் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். அப்போ தான் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி அவங்ககிட்ட ஒரு வீடியோ காமிச்சு சொல்லியிருந்தேன். எனக்கு இதை மாதிரி ஒரு பொம்மை வேணும் தேவேஷ், நீ எனக்கு வாங்கி தரியா அப்படின்னு. அவங்ககிட்ட காசு இருக்கா இல்லையாலாம் இல்லை. நான் எப்போவுமே பசங்கிட்ட வந்து கேட்பேன், தங்கம் எனக்கு இது ஆசையாக இருக்குது, இது அம்மாவுக்கு வாங்கி தரியா அப்படின்னு. எனக்கு அவங்க வாங்கி கொடுக்குறாங்க இல்லைன்றதை தாண்டி, நான் உனக்கு வாங்கி தரேன்னு அவங்க சொல்லுவாங்கள்ல, அப்போ எனக்கு என்னமோ ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்கும். அந்த வார்த்தைக்காக தான் எப்போவுமே கேட்பேன். அந்த மாதிரி விளையாட்டாக வந்து கேட்டேன். ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் 8th எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டூர் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அப்போது கேம் வந்து இது பண்ணியிருக்காங்க. நம்ம நார்மலாக இந்த பால் எல்லாம் தூக்கி போடணும்ல, அந்த மாதிரி ஏதோ இத்தனை பால் போட்டால் ப்ரைஸுன்ற மாதிரி. அவங்க கிளாஸில் மொத்தம் ஒரு 30 பசங்க மேலே டூர் வந்து போயிருந்தாங்க. எல்லாருமே கேம் விளையாடி இருக்காங்க. பட் தேவேஷ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்மையை பார்த்த உடனே அவனுக்கு என் ஞாபகம் வந்துருச்சான். அதனால் கண்டிப்பாக அம்மாவுக்கு இதை எப்படியாவது வின் பண்ணி கொண்டு போய் கொடுத்தா அம்மா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வின் பண்ணி எனக்கு சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். சத்தியமாக எனக்கு அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ சந்தோஷமாக வந்து இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவன் வின் பண்ணி நார்மலாக கொடுக்கறத விட என்கிட்ட வந்து சொன்னான், அம்மா நீ எனக்கு என்கிட்ட கேட்டல, எனக்கு இது எப்படி வாங்குறதுலாம் தெரியல, என் உண்டியலில் தான் காசு இருக்குது, உண்டியல் உடைக்க முடியாது, அதனால் அதை பார்த்த உடனே நினச்சம்மா இதை கண்டிப்பாக வின் பண்ணி அம்மா கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் இந்த பொம்மை எப்போவுமே என் கண்ணு முன்னாடியே இருக்கணுன்றதுக்காக ஒரு 3 மாதமாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹாலில் இது வந்து வச்சுருப்பேன். அது எப்போ பார்த்தாலும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொம்மையாலாம் எனக்கு தோணாது. அது எங்கள் வீட்டில் ஒரு ஆளாக நினச்சி தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா என் பிள்ளை எனக்காக ஃபஸ்ட்டு வின் பண்ணி எனக்காக கொண்டு வந்து கொடுத்தது. நான் அவங்ககிட்ட ஆசையாக ஒரு விஷயம் கேட்டேன் அப்படின்றதுக்காக. அந்த 30 பேரில் என் புள்ள வின் பண்ணது எனக்கு பெருமையாக இருந்தாலும் எனக்காக அதை பண்ணான்றது எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து கிளாஸ் மேம்லேருந்து எல்லாருமே கேட்டிருக்காங்க, டேய் நான் உனக்கு எக்ஸ்ட்ரா கூட அமௌண்ட் தரேன், எனக்கு இது பொம்மையை கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மேம் இது நான் எங்கள் அம்மாவுக்காக வின் பண்ணது, அதனால் எங்கள் அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்காக கொண்டு வந்து கொடுத்துருந்தான். அதனால் அது இன்னும் ரொம்ப ஸ்பெஷல். அதனால் எப்போவுமே இந்த சோஃபா இனிமேல் குப்பையே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக நீட் பண்ணி அந்த பொம்மையை வந்து இங்கே வச்சுப்பேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற இந்த குட்டி ஸ்பேஸு, இந்த இடத்துல சின்னதாக ஒரு மீன் தொட்டி வைக்கணுன்றது ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இந்த இடத்துல மீன் தொட்டி வைக்கிறதுக்கு பாசிபிள் இல்லை, உடஞ்சிரும், க்ளீன் பண்ண முடியாது, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் இருந்ததுனால எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த இடத்த குட்டியாக வந்து அழகாக வந்து டெக்கரேட் வந்து பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே இந்த லைட் எரியுமான்னு கேட்டிங்கன்னா ஈவினிங்கில் கண்டிப்பாக இந்த லைட் எரியும். காலையில் கொஞ்சம் நேரம் வந்து போட்டு விடுவேன்.
இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹால் எல்லாத்தையுமே நீட் பண்ண வந்து ஆரம்பிப்பேன். என்னோட க்ளீனிங் ரொட்டீன் எப்போவுமே இதே மாதிரி தான் வந்து இருக்கும். சொன்னேன்ல முன்னாடியே, நைட்டு பெருக்குன வீடு தான். காலையில் கொஞ்ச நேரத்தில் ஏன் இவ்வளோ குப்பை பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு எனக்கு நிஜமாவே தெரியல. நம்மளோட வீட்டில் 2 சைட்லேயுமே நல்ல காற்று வந்து இருக்கும். மேபி காற்றுனால ஏதாவது இவ்வளோ மண்ணான்றதுமே வந்து தெரியல. நம்ம வீட்டில் இந்த டீப்பாய் வந்து ரொம்ப நாளாக உடஞ்சிருக்கு. புதுசாக ஒரு டீப்பாய் வந்து ஒன்று வாங்கணும். ஆக்சுவலாக இதை உடச்சது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரதன் தான். ஏன் அப்படின்னா, இது உடச்சிட்டா தானே புதுசு வாங்குவீங்க, இது ரொம்ப நாளாக நம்ம வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடியெல்லாம் இப்படி அடிக்கடி இதை வந்து உடச்சி வந்து அவன் தான் இவ்வளோ தூரம் வந்து உடச்சி வந்து வச்சுருந்தான். இதை வந்து 10:00 1 ஹவருக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கணும்னு கொஞ்சம் அவசர அவசரமாக எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா 10 to 11 வந்து லைவ் போடணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சமைக்கணும். சமையல் வந்து காலையிலேருந்து பண்ணவே இல்லை. நான் எதுவும் காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம தான் வேலை வந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஃபீவராக இருந்ததுனால சுத்தமாக சாப்பிடவே வந்து தோணலை. இந்த மேட்டெல்லாம் ஆக்சுவலாக தூக்கி வந்து போடணும். சரி, மீஷோலேருந்து அது வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கலாம், அதுக்குள்ளே தூக்கி போட வேண்டாம்னு சொல்லிட்டு தான் இதை வந்து வச்சுருக்கேன். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹாலெல்லாம் இந்த மாதிரி ஃபுல்லாக பெருக்கி குப்பையெல்லாம் வந்து எடுத்தாச்சு. இன்னொரு பெட்ரூம் இருக்குது நமக்கு. அது எப்போவுமே நீட்டாக தான் வந்து இருக்கும். ஏன்னா அதில் மோஸ்ட்லி ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி பெருசாக வேறு எந்த யூசேஜும் வந்து அங்கே இருக்காது. கிச்சனில் எல்லா திங்ஸும் அப்படியே தான் இருந்துச்சு. சரி, அதை அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. என்னோடய ரொட்டீன் மார்னிங் கண்டிப்பாக இப்படி தான் வந்து இருக்கும். ஆனால் வந்து இவ்வளோ ஃப்ரீயாலாம் வந்து வேலை பார்க்க முடியாது. வேறு ஏதாவது அடிஷ்னலாக ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே நடுவில் வந்து தான் வேலை எல்லாத்தையுமே வந்து பார்ப்பேன். சீக்கிரமாக எனக்கு காய்ச்சல் சரியாயிடணும்னு சொல்லிட்டு நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க. சொல்லுவாங்கள்ல, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு. என்கிட்ட சொல்கிறது எல்லாமே, அக்கா சுற்றி போடுங்க, மேபி திருஷ்டியாக கூட இருக்கலாம் அப்படின்னு. எங்கள் மாமியார் கால் பண்ணும்போது கூட சொன்னாங்க, நீ முதல்ல சுற்றி போடு, நல்லா ரெஸ்ட் எடு, இல்லை ஹாஸ்பிட்டலுக்காவது போயிட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துருந்தாங்க. எனக்கு இப்படி ஹால் எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சாதான் மனசுக்கு ஏதோ நிம்மதியாக இருக்கும். என் உடம்பு நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் இப்படி நீட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் போய் கூட நான் படுத்துப்பேன். பட் எப்போவுமே நான் படுத்துட்டு இன்னொரு தடவை பண்ணிக்கலாம், சாயங்காலமாக பண்ணிக்கலாம் அப்படியெல்லாம் எனக்கு விட மனசே வந்து வராது. அடுத்தது இந்த டேபிள் தான் க்ளீன் பண்ண ஆரம்பிப்பேன். இது மேலே ஏன்னா இவ்வளோ திங்ஸ் வைக்கிறாங்கன்னே தெரியல. அடியில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரேக் வந்து இருந்துச்சு. அது ஒரு மாதிரி ரொம்ப கிளம்ஸியாக இருந்த மாதிரி இருந்ததுனால அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் நான் உள்ளே வந்து வச்சுட்டேன். இந்த பாட்டிலு, எடுக்கிற சொம்பு, டம்ளர் எல்லாத்தையும் இது மேலே தான் வந்து வைப்பாங்க. டெய்லியும் சொல்வேன், எடுக்கிற பொருளை அந்தந்த இடத்துல வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் நான் எந்திரிக்க வேற இல்லைல்ல, அதனால் இஷ்டத்துக்கு எல்லாரும் ஒரு மூலையில் போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. சரி, இந்த இடத்த ஃபஸ்ட்டு நீட் பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு நீட் பண்ணியாச்சு. எனக்கு எப்போவுமே வீட்டில் உருளியில் பூ வைக்கிறது ரொம்ப பாசிட்டிவாக வந்து இருக்கும். எப்போவுமே அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். பட் இப்போ கொஞ்ச நாளாக பண்ணுறதில்ல. இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இதை வந்து எடுத்தாச்சு. பூ வந்து பார்த்திங்கன்னா நேற்று அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சாமிக்கு பூ இல்லை, அவங்க பார்த்தா வர வழியில் பூ வாங்கியிருந்தாங்க. அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் பூ வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஆனால் காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதி பூ கொஞ்சம் வந்து இருந்துச்சு. அதை வச்சு தான் அலங்காரம் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸ்ரதன் வந்தானா ஒரே தட்டில் மொத்தமாக தட்டி விட்டுருவான், கீழே எல்லாமே கவுந்துரும். இருந்தாலும் சரி, அவன் வர வரைக்குமாவது இது அழகாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உருளியில் பூ வந்து மாற்றி வச்சாச்சு. உங்களோட வீட்டில் எப்போவுமே உருளியில் கொஞ்சம் பூ வந்து போட்டு வைங்க. ஏன் அப்படின்னா அது வந்து யாராவது நம்மளோட வீட்டுக்கு கெட்ட எண்ணத்தோடு வந்தாங்களாலோ, இல்லைனா வந்து நெகட்டிவ் தாட் ஏதாவது நமக்கு வருது அப்படின்னாலோ அதை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக வந்து இருக்கும். கண்டிப்பாக அது இன்னும் நல்ல வைப் வந்து கொடுக்கும். அதனால் நான் வந்து எனக்கு முடிகிற டைமை விட முடியாத டைமில் கண்டிப்பாக இதை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுவேன். இன்றைக்கி ரோஸ் மட்டும்தான் இருந்துச்சு, அதனால் ரோஸ் வச்சு தான் பண்ணியிருந்தேன். இல்லை அப்படின்னா 2, 3 கலர் பூ இருக்கும், எல்லாத்தையும் வச்சு அழகாக அலங்காரம் வந்து பண்ணியிருப்பேன். காலையில் இது எல்லாத்தையுமே நல்லபடியாக வந்து பண்ணி முடிச்சிட்டேன். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாம்பிராணி போடலன்னா எப்படி? காலையில் சாயங்காலம் 2 வேளையுமே எனக்கு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டிருக்கணும். அதுதான் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி தசாங்கம் பொடி இருந்துச்சு, அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக சாம்பிராணி வந்து காட்டியிருந்தேன். அது என்னமோ தெரியல, வீட்டில் சாம்பிராணி போடும்போது மனசுக்கு இன்னும் ரொம்ப நிம்மதியாகவும் ரொம்ப லேசாகவும் வந்து இருக்கும். எனக்கு வேறு முடியலல்ல, அதனால் நமக்கு அந்த தாட் வரக்கூடாது. என் உடம்பு நல்லா இருக்குது, நான் ரொம்ப நார்மலாக இருக்கேன், ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுவேன். நம்ம நல்லா இருக்க நாளை விட நமக்கு முடியாதப்போ முடியல அப்படின்னு படுக்காமல் கண்டிப்பாக அடுத்தடுத்த வேலையை பண்ணோம் அப்படின்னா நம்ம நிஜமாகவே ரொம்ப ஆக்டிவாக வந்து ஆகிடும். இந்த மாதிரி வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே சாம்பிராணி வந்து பொருத்தி வந்து வைப்பேன். அது தசாங்கம் பொடியாக இருக்கட்டும், இல்லைனா ஊதுவத்தியாக இருக்கட்டும், இல்லைனா வீடு ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் சாம்பிராணி இந்த மாதிரி ஏற்றி கிச்சனில் ஒன்று, ஹாலில் ஒன்று, சில டைமில் பெட்ரூமில் கூட வந்து ஏற்றி வைப்பேன். அது இன்னும் ரொம்ப அழகாக வந்து இருக்கும், பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஈவினிங்கில் கண்டிப்பாக நம்மளோட வீடு ஃபுல்லாகவே சாம்பிராணி போட்டு விடுவேன். காலையில் வீடு ஃபுல்லாக போட முடியாது, பூஜை ரூமில் மட்டும்தான் ஏற்றி வைப்பேன். ஏன் அப்படின்னா
காலையில் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்கும். இன்னொரு விஷயம் பசங்கள்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த புகை போட்டால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்றதுனால அந்த மாதிரி வந்து பண்ண மாட்டேன். இப்படி தான் காலையில் என்னுடைய க்ளீனிங் ஒர்க் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முடித்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸு குக்கிங் விலாக்ஸ் இந்த மாதிரி போடலாமான்றதையுமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இது நான் இன்றைக்கி அவர் இல்லாமல் நானே தனியாக ஸ்டாண்ட் வச்சு எடுத்த வீடியோ. இது எப்படி எடுத்திருக்கேன்றதெல்லாம் நிஜமாவே எனக்கு வந்து தெரியல. பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். பெட்ரூம்லலாம் போட்டு முடிச்சுட்டு அடுத்தது ஹால் ஃபுல்லாக சாம்பிராணி வந்து போட்டாச்சு. காலையில் வந்து பார்த்திங்கன்னா 8:30 மணிக்கு தலைக்கு குளிச்சேன்னா 9 மணிக்கு ஆரம்பித்து 9:45 ஆயிடுச்சு. சரி தலையெல்லாம் கொஞ்சம் காய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் வந்து காய வைக்கிறதுக்காக வெளியில் போயிருந்தேன். இன்றைக்கி என்னன்னு தெரியல, காற்று வந்து பயங்கரமாக வந்து அடிச்சுட்டே இருந்துச்சு. சரி கொஞ்ச நேரம் வெளியில் வந்து உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து உட்காந்துருந்தேன். அந்த வெயில் மேலே படும்போது நிஜமாவே ரொம்ப இதமாக தான் வந்து இருந்துச்சு. இவ்வளோ நேரம் உடம்பு ஓகேவா இருந்துச்சு. பட் ஈவினிங் ஆக ஆக காய்ச்சல் வர மாதிரி இருக்குது. ரொம்ப வேர்க்குது. என்ன ரீசன் அப்படின்றதெல்லாம் எனக்குமே வந்து தெரியல. இருந்தாலும் நாளைக்கு காலையில் எல்லாமே சரியாகி ரொம்ப நார்மலாக எழுந்திரிச்சு என்னோட ரொட்டீனை வந்து நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்னோட ரொட்டீன் எப்போவுமே இதே மாதிரி தான் இருக்கும். நான் நல்லா இருந்தாலும் உடம்பு முடியல அப்படின்னாலும் வீட்டை ரொம்ப நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்றதுல மட்டும் எப்போவுமே ரொம்ப கான்ஷியஸாக வந்து இருப்பேன். வீட்டில் பசங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக குப்பை போட தான் செய்வாங்க. வீட்டில் பசங்க குப்பை போடுறாங்க, எதுக்கு நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படிலாம் எப்போவுமே யோசிக்காதீங்க. வீட்டில் இருக்கிறது நம்ம தான். அதனால் எப்போவுமே வீடு சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மனசுக்கு ரொம்ப லேசாகவும் நிம்மதியாகவும் வந்து இருக்கும். கண்டிப்பாக அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணி பாருங்கள். கொஞ்ச நேரம் வெயிலில் இதமாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு உள்ளே வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். நம்மளோட சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் தேவிகா இளங்கோவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுக்குற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் கண்டிப்பாக பத்தாது. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நானுமே வந்து நம்புகிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. லவ் யூ ஆல்.